வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். சமீபத்திலே என்னுடைய 87 வயதான தாயார் வீட்டில் கொஞ்சம் சின்னதாக கீழே விழுந்துட்டாங்க. ஆல்ரெடி ஏஜ்டுங்கிறனால அவங்களுக்கு ஃபீமர் போனுடைய இன்டர்ட்ரோகாண்டிக் ரீஜனில் ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கு நல்ல தீர்வு அப்படிங்கிறது சர்ஜரி தான். அது உடனடியாக அவங்களை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனோம். அவங்களுக்கு சர்ஜரி பண்ணப்பட்டது. நெயில் போட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டாங்க. அந்த பெயின் எல்லாம் சப்சைட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சர்ஜரிக்கு முன்னாடி அவங்களோட அனஸ்தெட்டிக் அசஸ்மெண்ட்டில் மிக முக்கியமான பிரச்சனையாக குறிப்பிட்டது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிஓபிடி. இந்த கடந்த ஒரு வருடமாக தான் அவங்க சிஓபிடிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொன்னால் சிஓபிடி. சிஓபிடினா க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். வீசிங், ஆஸ்மா இதெல்லாம் கலந்துக்கிட்டு அடிக்கிறது. திரும்ப தொடர்ந்து இருமல், மூச்சு திணறல், சளி பிரச்சனைகள் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது க்ரானிக்காக இருக்கிறது. இந்த பிரச்சனை எதனாலெல்லாம் வருகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிடுவோம். உண்மைதான். பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய ஆகிப்போச்சு, இல்லை வெஹிக்கிள்ஸ் ஜாஸ்தியாக போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்போம். உண்மைதான். அதையும் தாண்டி மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. நம்ம பர்சனலைஸ்டாக நம்ம கடைபிடிக்கக்கூடிய சில ஹேபிட்ஸ் இந்த டிசீஸை ரொம்ப பயங்கரமாக மாற்றி கொண்டு இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக ஸ்மோக்கிங், அது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு யமன், அதை விட்டுருங்க. அதை விட முக்கியமானது நம்ம இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமலே இருக்கிறோம். அம்மா கூட அந்த மாதிரி தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும்போது பக்கத்துலேயே அந்த ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுருப்பாங்க. அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஃபியூம்ஸ் நம்முடைய லங்ஸுக்குள்ளே போய் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை உருவாக்குது. அதாவது செல்ஸ் எல்லாம் ஹார்டன் பண்ணிடும், ஸ்கார் பண்ணி வச்சிடும். அதை பொண்ணாக்கி அது ஆறுன ஒரு தழும்பாக மாற்றி விடும். அதனால் லங்ஸால் ரொம்ப சாதாரணமாக ப்ரீத் பண்ணி ஆக்சிஜன் எடுக்க முடியாத ஒரு நிலை வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது எதுவும் தெரியாமலேயே நிறைய பேர் பக்தி அப்படிங்கிற முறையில், ஆன்மீகம் அப்படிங்கிற முறையில் செஞ்சுட்டே இருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு கவனம் வைங்க. இது எல்லா மதத்தினரும் இன்றைக்கி செய்கிறாங்க. ஸோ இது எந்த மதத்தை குறிப்பிட்டுமல்ல, எல்லார் வீடுகளிலும் இன்றைக்கி பற்றி கொளுத்தி வைக்கிறாங்க. நல்ல ஒரு வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அதில் இருக்க டேஞ்சர் நம்ம உணர்ந்துக்கணும். அதாவது கெமிக்கல் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம தீயரிச்சோம் அப்படின்னு சொன்னால், கம்பஷன் பண்ணணும், அதில் ஃபியூம்ஸில் நிறைய இன்னும் அதிகப்படியான கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்கு பெரிய பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறது. இது ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட் சொல்லப்படுகிறது. அதாவது கேன்சர் விளைவிக்கக்கூடிய பொருள். அந்த மாதிரிப்பட்ட பொருட்களை நம்ம உண்மையில் ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த செண்டு, ரொம்ப ஹை செண்டு, அதே மாதிரி கேண்டிலைட் டின்னர்னு சொல்லி அந்த கேண்டிலைட்டில் இருந்தால் கூட அந்த கரும்பு இதெல்லாம் சுவாசிச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இது மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்து நம்ம லங்ஸை மொத்தமாக டேமேஜ் பண்ணிடும் அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு அறிவியலை உணர்ந்து தயவு செஞ்சு இந்த பத்தியெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஞானமாக முடிவெடுத்து செயல்படுங்கள். இது ஆன்மீக விஷயம் இருந்தாலும் ரொம்ப கவனம் ஜாக்கிரமாக செயல்படும். நம்முடைய ஆரோக்கியம் அதை விட முக்கியமானது. ஆண்டவர் நம்முடைய ஆரோக்கியத்தை விரும்புகிறார் அப்படிங்கிறதே நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இல்லையா? அப்படி தானே ஒரு நல்ல ஆண்டவர் இருக்க முடியும். ஸோ அதனால் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரொம்ப கவனம் ஜாக்கிரமாக அந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணனாலும் நீங்களை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும்போது தயவு செஞ்சு ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகிறதுக்கான மருந்துகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சிஓபின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா ஹோமியோபதி அருமையான மருந்துகள் இருக்கிறது. அது நிறையவே உதவி செய்யும். பட் இருந்தாலும் நிச்சயமாகவே நீங்கள் இந்த ப்ராக்டிசஸ், இந்த ஊதுபத்தி கொடுத்து வைக்கிறதுலாம் கொஞ்சம் கவனம் ஜாக்கிரமாக கையாளுங்கள். Be happy, be healthy, bye.